ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலம்னாலே வெளிச்சம் மறைகிற நேரம். அது கர்த்தர் சொல்றார், எந்த இடத்துல உன் நம்பிக்கை முழுவதும் நீ எவ்வளவுதான் சொல்லுகிற இடம் வருகிறதோ அந்த இடத்துல அந்த ஒரு நாள் உண்டு. எத்தனை இரவு பவுல் யோசேப்பு சிறைச்சாலையில் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் இதே சிறை, அடுத்த நாள் இதே சிறை. பவுலுக்கு தெரியல நாளைக்கு என் சரித்திரம், யோசேப்புக்கு தெரியல நாளைக்கு என் சரித்திரம் மாறப்போகுதுன்னு. கர்த்தர் மறைத்து வைப்பாருங்க, மறந்துட மாட்டார். நாம தான் நிறைய மறைச்சி வச்சுட்டு இங்கே தான் எங்கேயோ வச்சேன்னு சொல்லி தேடுவோம். கர்த்தர் அப்படி அல்ல. அந்த நாள் வந்தது யோசேப்புக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவ்வளோதான். பார்வோன் தலைக்குள்ளே பசுக்களை ஓட விட்டார் ஆண்டவர். நமக்கு முன்னாடி ஒரு கொசு ஓடினா கூட நமக்கு தூக்கம் போயிடும். ஆனால் பார்வோன் தலைக்குள்ளே பசுக்கள் ஓடுகிறது, எழுந்து நிற்கிறான். ஆமென். என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஏன் அனுமதிக்கிறார்? ஏன் அனுமதிக்கிறார்? பிரியமான, அவர் தீமையினாலே நம்மை அழிப்பதுதான் தேவ சித்தம்னா நான் மண்ணென்று அவருக்கு தெரியுங்க. ஓங்கி பிடிச்சாருன்னா நல்லா பொடிஞ்சிரும். நாம மங்கி எறிகிற தீபம் என அவருக்கு தெரியும். பூணு ஊதுனா அணைஞ்சிரும். நம்ம நிறைந்த நாடல் எல்லாமே தெரியுங்க. தெரிந்து இத்தனை காற்றடித்தும் இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் இன்னும் இந்த தீபம் அணையாதிருக்க காரணம் என்ன? எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்.